Hi friends, welcome to Ara's Little Kitchen. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் சேர்த்து கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா வேகணும் சிக்கன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்து பரிமாறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.